சுத்தி எங்க கொண்டு போய் உடைக்கிறது? 3 மாடி கீழே இறக்கி 3 மாடி ஏறல. உங்க இதுல கேட்டு ஓபன் பண்ணா அந்த செடி பூரா அக்குது அப்படியே வெளியில இழுத்தா. எங்க அம்மாவை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. என்னம்மா அப்படிதான்? அப்படியா எங்க நாலும் சரி சுத்தி போட்டுக்கலாம். நான் ஒரே இதை எடுத்து அப்படியே ஓடி போயிருவேன். நான் காஃபி பவுடர் வாங்கிட்டு வந்திருக்கேன். காஃபி பவுடரை பூச்சமே இல்லை உனக்கு. எனக்கு இல்லையா உனக்கு இல்லையா? உனக்கு தான் இல்லை. புள்ளைய அடிச்சுட்டேன் காலையிலே. அதுதான் எப்படி தெரியாத நீ போந்துட்ட சும்மா புள்ளைய மிரட்டாதன்னு சொல்லியிருக்கேன். திவ்யா திவ்யா இது உன் கோவத்துல சாணியை முக்கி அடிக்க. ஏய் இந்தரி எவ்வளவு கெஞ்ச விடுறாங்க பாருங்க கைஸ். லியோவை என்னையும் நானும் லியோ பாருங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் தான் உங்க மதன் திவ்யா. ஓகே, இன்னைக்கு என்ன விளாக்? டே ரொட்டீன் விளாக். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க எங்களோட டே ரொட்டீன் விளாக் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த டே ரொட்டீன் விளாக் எடுக்கிறோம். இப்போ தான் தூங்கி எழுந்தோம். ஸோ இன்னைக்கு டே ஃபுல்லாக என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றது தான் அந்த விளாக் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ என்ன சொல்கிறது, நீங்கள் கேட்டுக்கங்கிறதுனால இந்த விளாகை நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஷோ போகலை, வேலை இல்லை, நான் வீட்டில் இருக்கோம் அப்படின்னாக்கா நாங்கள் வீட்டில் இருந்தால் என்னென்ன பண்ணுவோம், இதுதான் விஷயம். இந்த விளாக் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஓகேவா? புதுசாக நம்ம சேனல் பார்க்கல, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க விளாக்குள்ளே போகலாம். இப்போதான் எழுந்தோம். திவ்யா மூஞ்சி கழுவுனியா? நான் இன்னும் கழுவல கைஸ். மூஞ்சி கழுவுனியா? மூஞ்சி மட்டும் கழுவுனா பல்லு தையத்துக்குள்ள நான் போய் தட்டி எழுப்பிட்டேன். பாத்ரூம் வந்துரு எழுப்பிட்டேன். நான் பாத்ரூம் கூட நிம்மதியாக விட மாட்டியா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வந்தேன். ப்ரஷ் பண்ணல இன்னும். எனக்கு காஃபி போட சொன்னேன். சொல்லு. காஃபி போட சொன்னா காஃபி தூளை காலி பண்ணி வச்சுட்டு சொன்னீங்கன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். தெரியுதா? வெறும் சுடுதண்ணி மட்டும் வச்சிருக்கான். கேட்டா காஃபி தூள் இல்லைன்றான். காஃபி தூளை காலி பண்ணி வச்சுட்டு என்னைய காஃபி தூள் இல்லைன்னு சொன்னா அப்ப வேற என்ன சொல்லுவாங்க? கடை வாங்க போற காலையில பக்கத்து வீட்டுல கடை வாங்க போற காஃபி போடு. கீழ் வீட்டுல போய் கடை வாங்கி தரணும். தலையெழுத்து நீ வச்சுருக்கேன். வாங்கிட்டு போ. காலையில லியோ செம்ம அடி. கீழே மரியாதை எப்படி செம்ம அடி வாங்கணும் காலையில. ஓகே கைஸ், இப்போதான் நாங்கள் டீ குடிக்க போகிறோம். நான் எப்பயுமே மூஞ்சி கழுவாமல் ப்ரெஷ் பண்ணாமல் காஃபி குடித்தாதான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் நம்ம காஃபி குடிச்சிட்டு ப்ரெஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரலாம். இப்போ காஃபி பவுடர் வாங்கி காஃபி போடுவோம் பாருங்கள். காஃபி பவுடர் வாங்கிட்டு வந்திருக்கேன். காஃபி பவுடரை பூச்சமே இல்லை உனக்கு. எனக்கு இல்லையா உனக்கு இல்லையா? உனக்கு தான் இல்லை. புள்ளைய அடிச்சுட்டேன் காலையிலே. அதுதான் எப்படி தெரியாத நீ போந்துட்ட சும்மா புள்ளைய மிரட்டாதன்னு சொல்லியிருக்கேன். இங்கே வா லியோ, அப்படா லியோ, அப்படவா ஜேரு, அப்படவா. டீ குடிக்கிறது பாருங்க திவ்யா, குத்த வச்சு உட்காந்து. ஏய் இந்த ஏய் ப்ரஷ் பண்ணாமல் பல்லு விளக்குற. ப்ரஷ் இங்கே இருக்கு. ப்ரஷ் விளக்காம பல்லு விளக்குறியா? இப்போ பல்லு விளக்காம டீ குடிக்கிறேன். பல்லு விளக்கு நீ பாத்தியா? விளக்கிட்டு நான் அவ்வளோ பாத்ரூம் வந்து வா வான்னு சொல்லியுமே நீ இப்போ பல்லு விளக்கிட்டு வந்திருக்கேன். கரெக்டா உன்கிட்ட கக்கூசுக்கு போறது கூட எனக்கு போராட்டமா இருக்கு. சோதிக்காதீங்க அடிச்சு புரிச்சு போடுவேன் உன்னைய. எப்பா பாரு கத்திக்கிட்டே இருக்க பிள்ளையும் என்னையும். லியோங்க வாப்பா, அப்பாட்ட வா. லியோ சாமி, லியோ உள்ள இருக்கான். எனக்கு காஃபி போட்டு வந்துட்டா. என்ன திவ்யா, நான் காஃபி கொடுத்துட்ட போல. திவ்யா என்ன பண்ணிட்டு இருக்க? தொலைச்சிட்டு இருக்கியா? ஏய் உன்னை யாரா கூப்பிட்டான்? ஒருவேளை எனக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு சாப்பாடு வச்சிருக்கா. என்ன திவ்யா, சோறு வச்சிருக்கியா அடுப்புல? சரி. காலையிலே சோறாக்குறது ஒரு பெரிய வேலையா இருக்குல்ல. கடுப்ஸ் இருக்கும்.
எக்ஸா இருக்கும்போது செய்யறதாலும் செய்யலாம். சோறு வச்சிருக்கா. காஃபி குடிக்க போறேன். ஓகே. குழம்பு என்னடா வைக்க? குழம்பு என்ன வைக்கலாம்? சாம்பார் வைக்கவா ரசம் வைக்கவா? சாம்பார் வச்சிரு. மிளகா கிள்ளி சாம்பார் வைக்கணுமா காய் போட்டு வைக்கணுமா? மிளகா கிள்ளி போட்டு சாம்பார். டீ குடிச்சிட்டு இருக்கேன். நல்லா தான் இருக்கு. ஓகே ஓகே தான். மிளகா சாம்பார் சாம்பார் வச்சுட்டு தொட்டுக்க என்ன பண்ணணும்னு? தொட்டுக்கா எண்ணெய பண்ணிரு. உன்னையெல்லாம் பண்ணா யார் தின்ன முடியும்? காயே தின்ன மாட்டீங்க. இதுல உன்னைய வேற பண்றாங்க. சொல்லு என்ன பண்ணலாம் பாப்போம். இரு நான் பண்ணலான்ட்டு. என்ன இது லெமன் எடுக்கிற? என்ன கதை? ஐயோ சாம்பார்ல யாராவது லெமன் போடுவாங்களா? லெமன் எடுக்கிறா பாருங்க. இரு காட்டுறேன். தெரியுதா? லெமன் எடுத்து வச்சிருக்கா. ஏய் லெமன் எதுக்கு எடுத்து வச்சிருக்க? கவர்ல இருந்து வெக்கத்து வெளில வச்சிருக்க. ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும். சரி சரி. லியோ என்ன செய்றீங்க? வா அப்பாட்ட வா. வாங்க வந்துருங்க. வா. அம்மா அடிச்சாளா? வா. அம்மா அடிச்சாளா? அம்மா அடிச்சாலாடி? தங்கமயில அம்மா அடிச்சாளா? அந்த காய என் பல்லு நல்லா இருந்தா கூட நான் காய கச்சி தின்னுவேன். எனக்கு எந்த காய கூட கச்சி தின்ன முடியல என்னால. எதுக்கு காலைய கத்தி கிடக்க? சொல்லு சொல்லு. எதுக்கு கத்துற? எதையோ என்னன்னு சொல்லு. சரி ஏதோ ஒண்ணு வச்சு அவரக்காய் போட்டு சாம்பார் வைக்கணுமா? நான் மிளகா கிள்ளி சாம்பார் வைக்கணும். நீ சாப்பிட பட்டு பட்டுன்னு சொன்னீங்கன்னா நான் வச்சு விடுவேன். மிளகா கிள்ளி போட்டு சாம்பார் வைப்பா. அவரக்காய் வேண்டாம்ல? இந்த அவரக்காய் வேண்டாம். ஏய் கிராதகி ஆல்ரெடி பருப்பை வேக வச்சிட்டியா? பருப்பை வேக வச்சிட்டேன் காய்ஸ். என்ன பண்றீங்க? ஏய் என்ன பண்றீங்க? பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கா காய்ஸ். இவனுக்கு ஏர்லி மார்னிங்கே 11:30 தான். ஏய் உனக்கு எஸ் ஏர்லி மார்னிங்கே 11:30 தான். 11:30க்கு எழுந்து ஒரு பக்கம் சோறு போயிட்டு இருக்கா. சாம்பார் பருப்பு வச்சு சாம்பார் ஓகே ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் சோறு. ரொம்ப மேடம் வந்து ரொம்ப மும்மாரமாக கழுவிக்கிட்டு இருக்காங்க பாத்திரத்தை. கழுவட்டும் கழுவட்டும். பயங்கரமா விளையாட்டு இருக்காங்க. என்னதுயா நம்ம மூஞ்சி கழுவுனாலும் இப்படிதான் இருக்கு. கழுவுனாலும் இப்படிதான் இருக்கு. ஏன் திவ்யா என் மூஞ்சை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்? என் மூஞ்சி கழுவுனாலும் இப்படிதான் இருக்கு. கழுவுனாலும் இப்படிதான் இருக்கு. நீ அதை பத்தி ஏதாவது திங்க் பண்றியா? இதுக்குதான் நானே வாண்டடா பேசப்படுறேன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? அதனால என்ன பண்ணலாம், நம்ம வந்து மூடிட்டு போயிடலாம். ஃபைனலி திவ்யா கூட்டிக் கொண்டிருக்கின்றாள். கூட்டட்டும் கூட்டட்டும் கூட்டட்டும். வீடு கூட்டுறா. இப்போ எல்லாம் பாருங்க வீடு கூட்டிட்டு இருக்கா. கூட்டி பெருக்கி முடிச்சுட்டு நீ என்னன்னா லியோ வந்து மிரட்டின்னு இருக்க. லியோ மிரட்டின்னு இருக்கிற நீ. லியோ எங்க? லியோ பின்னாடி போவாத. அவர் திட்டிட்டு தான் இருக்காங்க உன்னைய. ஏ உன் புள்ள உன்னை பார்த்து பயப்படுறான்டி. ஏன் இப்படி ராட்சசி மாதிரி நடந்துக்கிறது? யா சச்சா சமையல் ரெடியாகி கொண்டே இருக்கின்றது. ஒரு நேரம் வந்து சாமி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ வரைக்குமே. ஸோ அதனால தான் விலாக் இப்போ எடுக்க முடியல. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. திவ்யா வந்து வாங்க போயிருக்கான். வரட்டும் என்ன பார்சல்னு பார்ப்போம். பாருங்க சாமி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் அம்மா சுற்றி போட வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பார்சல் வந்துருக்கு பாருங்க. வாங்க இரு அம்மா வருவா. சூப்பர். இருப்பா இருப்பா அம்மா வருவா. எதுவா பைசாங்க இப்படி வச்சு. ஓகே என்ன பார்சல்னு பார்ப்போம். உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பார்சல்னு சொல்லிட்டு.
முதல்ல சாமி வேலையை முடிச்சிருவோம், அப்புறமா நம்ம பார்சலை பிரிப்போம். நம்ம எப்பயுமே என்ன வாங்கினாலும் சாமிக்கிட்ட வச்சுருவோம். ஸோ அதனால் அந்த பார்சல் வந்து சாமிக்கிட்ட வச்சாச்சு. கொஞ்ச நேரம் சாமிக்கிட்ட வச்சதுக்கப்புறம் நம்ம என்னென்னு பிரித்து பார்க்கலாம். உங்களுக்கு என்னென்னு நான் சொல்கிறேன், சரியா? காலையிலேருந்து லியோக்கும் எனக்கும் செம திட்டு. அவங்க அம்மா சாம்பார் வச்சு கொண்டிருக்கின்றார்கள். ஒன்றும் இல்லை, இந்த வாழைப்பழத்தை வேஸ்ட் பண்ணிட்டா, அதனால சண்டை போட்டேன். அது அப்படி கொஞ்சம் பெரிய சண்டையாக போயிடுச்சு. வேறு எதுவும் இல்லை. சாம்பார்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மேடம். கோவத்தின் உச்சகட்டத்தில் இருக்காங்க திவ்யா. இதுதான் ஒரிஜினல் கோவம். ஒரிஜினலாகவே கோவம், மானகட்ட கோவம். இது தப்பா தப்பு இல்லையா காய்ஸ்? நீங்களே சொல்லுங்கள். 1 கிலோ வந்து 100 ரூபா விற்கிது வாழைப்பழம். இவன் ஹெல்த்துக்காக நான் வாங்கி கொடுத்தேன். எப்படி வச்சுருக்காரு பாருங்க. இப்படி ஆயிட்டா கோவம் வருமா வராதா? எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். அதை சொன்னால் மேடமுக்கு வந்து கோவம் வந்துடுச்சு. உச்சகட்டத்தில் இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு சமாதானம் ஆயிடுவாங்க. நம்ம லைனுக்கு வருவாங்க. என்னாலையோ நம்ம 2 பேரும் பாவப்பட்ட சின்மம். காலையில் திட்டு வாங்கிட்டே கிடப்போம். என்ன அம்மா திட்டாளோ? திட்டாளா? என்னையும் தான் திட்டினா. மூடிக்கிட்டு உட்கார்ல. ட்ரெஸ் துவைக்க போகிறா இன்னைக்கு. மேடம் செம கோவத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கேயே தெரிகிறதா துணிகள்? துணி அள்ளி போட்டிருக்கா, மிஷினில் போட போகிறான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். துணியெல்லாம் அள்ளி போட்டு மிஷின் ஓடிட்டுருக்கு. நாளையோ பார்த்துட்ருக்க. அம்மா திட்டாளாடி? அம்மா திட்டாங்களா? என்னைய பார், அம்மா திட்டினாங்களா? சரி விட திட்டிடலாம் நம்ம. ஓகே காய்ஸ், திவ்யா வந்து துணி துவைச்சிட்டு இருக்கா. கொஞ்சம் கோவமாக இருக்கா. கண்டிப்பாக வந்து ரெக்கவர் பண்ணிடுவேன். கொஞ்சம் கோழி சண்டை எங்களுக்குள்ள, வேறு எதுவும் இல்லை. அந்த பார்சல் என்னன்றதை நாங்கள் இன்னும் பிரிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பசிக்குது. மணி வந்து 1:15 ஆயிடுச்சு. நம்ம பசிக்குது, அதனால் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாம்பார், உருளைக்கிழங்கு தொட்டுக்கோம் செஞ்சுருக்கா. ஸோ வந்து சாப்பிட்டுட்டு நம்ம எதாக இருந்தாலும் வரலாம். அவளை போய் சமாதானப்படுத்தலாம், தெம்பாக போய் சமாதானப்படுத்தலாம். நான் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். என்னால் பசி தாங்க முடியல. திவ்யாவை பாருங்கள், இன்னும் துணி துவைச்சிட்டு இருக்கா. ட்ரெஸ் துவைச்சி கொண்டு இருக்கின்றாள். இடிச்சிக்காம ஆல்ரெடி ஒரு செட்டு போட்டாச்சு. இது 2வது செட்டு போட்டிருக்கா. துணி காய போட்டுருக்காங்க மேடம். ஹலோ எஸ் இஸ் மீ. ஹலோ எஸ் இஸ் மீ. லியோ அம்மா என்னாச்சு? கோவமாக இருக்கா? வா நம்ம போகலாம். அப்படியா? நம்ம போகலாம், வீட்டுக்குள்ளே போகலாம். போகலாம், வா. படுப்புமா, படுத்துடலாமா? படுசாமி. எல்லா துணியும் போட்டா கடைசி இது ஓடிட்டு இருக்கு போல. காய போட்டுக்கிட்டு இருக்கா. இவ்வளோ ட்ரெஸ் வீக்லி ஒன்ஸ் தான் நாங்கள் துவைப்போம். இந்த வீக்லி ஒன்ஸ் இன்னைக்கு ஒரு இந்த நாள் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டு லொக்கேஷன் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. திவ்யா ஏய் திவ்யா ஏய் திவ்யா இது கோவத்தில் சாணியை முக்கி அடிக்க. ஏய் இந்தரி எவ்வளோ கெஞ்ச விடுறாங்க பாருங்க காய்ஸ். லியோவை என்னையும் நானும் லியோ பாருங்க வெயிலில் நின்று கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். எம்மா என்ன லியோ திவ்யா பார்த்தாலே திரும்பி ஓடுறான். வந்திருப்பாங்க போவோம். வேலைக்கே வருவா. எத்தனை வாட்டி தான் கெஞ்சது. போவோம். பந்து விளாடுமா? இல்லையோ பந்து விளாடுமா? பந்து விளாடுவோம்.
வந்துடாலுமா? சாமி ஜாமெல்லாம் கழுவிட்டு இருக்கு திவ்யா. என்னாலையோ அம்மா சாமான் கழுவுறாளா? நல்லா கேட்டாவது போட்டிருக்கேன். அது சரி. என்ன திவ்யா பண்ற? திவ்யம்மா 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 போட்டு வச்சுட்டு இருக்கேன்ப்பா. என்ன பண்ணணும்? அம்மா எனக்கு ஒரு டவுட்டுமா. சொல்லுவியா? அவன் பக்கத்துல இந்த வீடியோ எடுக்கிறப்பெல்லாம் இது என்னம்மா இது? என்ன இது? என்ன இது? இவ்வளவு நேரம் அங்கதானே தூங்கிட்டு இருந்தான். நான் அவன் பக்கத்துல வந்தோடனே வருது. என்ன காதுன்னு தெரியலையே. பொட்டு வச்சுக்கிட்டு இருக்கா திவ்யா. காத்துட்டியோ பயந்துச்சு. ஆக்சுவலி இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால திவ்யா எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கா. வேற எதுவும் இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கழுவி வருஷக்கணக்காகுதுன்னு கழுவு. கழுவி வருஷக்கணக்காகுது. டைமே இல்லாம போயிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு டைம் லைட்டா இருந்ததுனால. நீ என்னடி பாத்துக்கிட்டு இருக்க இவட மாதிரி இல்லையா? யா தூக்கம் தான் வருது இல்ல? தூக்கம் வருதா இல்லையா? சொல்லுடா. தூக்கம் வந்தா தூங்க வேண்டியதாடா. வாசல எலுமிச்சப்பழம் மாத்தினியா இல்ல அதே எலுமிச்சப்பழம் இருக்கா? மாத்திட்டனே. ஆனா அது கொஞ்சம் சின்னது, ரொம்ப அழகா இருக்கு. ஒண்ணுத்துல குங்குமம் ஒண்ணுத்துல மஞ்சள் வைக்கணும். ரெண்டுத்துலயும் குங்குமம் வைக்க கூடாது. லியோ 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 தங்கக்குட்டி 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 படுத்த படுத்த படுத்த. வைய வைய வைய. என்ன பண்ணிட்டு இருக்கப்பா? தூக்கம் வந்தா தூங்குப்பா. ஏன் திவ்யா உன் பிள்ளை என் தூக்கம் வந்தா தூங்க மாட்டானா? சொல்லுயா. தூக்கம் வந்தாலும் தூங்க மாட்டானா? சரி சரி. இதனால அங்கே தூங்கி கிடந்துச்சு. நான் பக்கத்தில் வந்தாலும் பொருட்கள் எதுக்கு? பொருட்களை பொருட்களை இருக்கு. பொருட்களை பொருட்களை இப்போ கடி. இந்த கடிச்சு கொள்ளு. இந்தா கடிச்சு கொள்ளு. இந்த கடிச்சு கொள்ளு. காட்டு கடி. இந்த கடிடா கடி. கடிச்சு கொள்ளு. கடிச்சு கொள்ளு. நாங்கள் வீட்டில் இருந்தோம்னா இதெல்லாம் தான் பண்ணிட்டு கிடப்போம். ஸோ வந்து ஃப்ரீ டைமில் தான் வீடியோ எடுப்போம். ஆக்சுவலி இன்றைக்கி வீடியோ எடுக்கலான்னு பிளான் பண்ணோம், ஷார்ட்ஸு. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் பண்ண முடியல. என்ன திவ்யா? என்ன திவ்யா? திவ்யா வந்து மும்மாரமாக கலக்கி எல்லாத்தையும் பொட்டு வச்சு மஞ்சள் தேய்ச்சி கிடக்கா. ஸோ அடுத்து ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது பொட்டி என்ன தான் வந்திருக்குன்னு எனக்கே தெரில. பார்க்கணும், பார்ப்போம். அது என்ன பாக்ஸு, அதில் என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியல. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கணும். பொதுவாக ஏதாவது ஒன்று வந்தாலே டக்கு டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தான் தோணும். ஆனால் எங்களுக்கு என்னென்னாக்கா ஃபஸ்ட்டு சாமிகிட்ட வச்சுட்டு தான் எதாக இருந்தாலும் பார்ப்போம். அது எதுவாக இருந்தாலுமே சரி. அதனால தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது என்னன்னு பார்ப்போம். அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். துளசி மரத்தை கூட்டியாச்சு. தண்ணி ஊற்றணும் திவ்யா செடிக்கு. தண்ணி ரொம்ப. கருப்பசாமியை பாருங்க, எங்கள் ஐயா கருப்பசாமி. எப்படி
செடிங்களுக்குலாம் தண்ணி ஊற்றி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்னன்னாக்கா அந்த பாக்ஸ் அப்படி என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? பார்க்கலாம். ஓகே, என்னதான் இருக்குது இந்த பாக்ஸில் அப்படி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட அட்ரஸ் நம்ம அட்ரஸ்லாம் போட்டு கரெக்டாக அமைச்சிருக்கிறாங்க. அமைச்சிருக்கிறாங்க. என்ன டவுட்லாம் யார் வந்துக்கா யார் வந்தாங்க தெரியல. என்ன அமைச்சாங்க சத்தியம் தெரியாது. ஓகே, அங்கே பாருங்க. அது எவ்வளோங்களா? என்ன என்ன ஐட்டங்களும் டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும். சேமியா ஓ வாவ். பஞ்ச தீப எண்ணெய். ஓ, தீப எண்ணெய் முதல் கொண்டு வச்சிருக்காங்களே. இது என்ன கதை? சோயா சாஸ். சோயா சாஸ். சோயா சாஸ் அமைச்சிருக்கிறாங்க. என்னது? நல்லெண்ணெய். எள்ளு போட்டுருக்கு. எள்ளு போட்டுதானே நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் அமைச்சிருக்கிறாங்க. விளக்கேற்றுற எண்ணெய், சோயா சாஸ், நல்லெண்ணெய். திருச்சல் முதல் கொண்டு அமைச்சிருக்கிறாங்களே. வா வா, அது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்ததுல சந்தோஷம். நெய். நெய்யா? நெய். ஓ, நெய். நூடுல்ஸ் பாக்கெட்டு. அடுத்து என்னது? சாம்பிராணி. இதெல்லாம் தீபம். சோப்பு, குளிக்கிற சோப்பு 2 வச்சுக்கிறாங்க. ஊதுபத்தி. பாஸ்கரா. கம்ப்யூட்டர் சாம்பிராணியா? கற்பூரவல்லி. கற்பூரம். ஓ, கற்பூரம். இது என்ன? சாம்பார் பொடி. ஷாம்பு. இதுல என்னென்னமோ இருக்கு. ஷாம்பு, பச்சை கற்பூரம். ஓ, ஷாம்பு பச்சை கற்பூரம் இருக்கு. காஃபி பவுடர், மை ஃபேவரட் வந்திருக்கு. ஓ, என்ன? வெந்தயம், மிளகு, பட்டை, லவங்கம். பட்டை மட்டும் இருக்கலாம். திராட்சையா? திராட்சை. இது என்னது? சிறுபருப்பு. இது என்னது? கடலைப்பருப்பு. பேஸ்ட். அப்புறம் என்னது? துணி சோப்பு, ஜாமான் வளர்க்குற சோப்பு. அதுவே வந்து துணி சோப்பு 2, ஜாமான் வளர்க்குற சோப்பு 5 வந்துருக்கு. துணி சோப்பு 2. அப்புறம் என்னது? மல்லித்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா. சாரி, இது என்ன? கம்ஃபர்ட். ஓ, கம்ஃபர்ட். இது என்ன? பாசி பயிறு. கரெக்டா? பாசி பயிறு.
இது என்னது? மல்லித்தூள். மல்லித்தூள். இது என்னது? கடலை மாவா? கடலை மாவு. கடலை மாவு. இது என்னது? உளுந்து அமைச்சிருக்காங்க. பட்டை மிளகாய். புளி அமைச்சிருக்காங்க. தோண்ட என்னது இது? கார்ன்ஃப்ளவர் மாவு. ஏலக்காய். இது வந்து சோம்பு இல்ல, லவங்கம். என்னது? சீரகம். இது பெரிய சீரகம். சோம்பு எதுக்கு இவ்வளவு வாங்கி அமைச்சிருக்காங்க? எனக்கு என்ன தெரியும், அவங்க காய்ஸ் சத்தியமா தெரியல. எல்லாம் கம்மியா இருக்கு, அது மட்டும் அதிகமா இருக்கு தெரியலையே. வெந்தயம், கடுகு, சர்க்கரை 2 பாக்கெட் இருக்கு. அப்புறம் நாட்டு சர்க்கரை பிட்டிகாய். ஸோ இவ்வளோ திங்ஸ் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இது பார்க்கும்போது. என்னன்னாக்க ரொம்ப நாளாக ஒருத்தவங்க வந்து யூடியூப்ல தான் என்னோட சப்ஸ்கிரைபர் தான். அவங்க யூடியூப் மூலியமாக தான் என்னை பார்த்துருக்காங்க போல. என்னோட இன்டர்வியூ தனியாக இருக்கிற இன்டர்வியூ, அப்புறம் பேரா கொடுத்த இன்டர்வியூலாம் பார்த்துருப்பாங்க போல. அப்புறம் நான் வந்து இந்த ப்ரமோஷன்லாம் போடுவேன் இல்லையா, அவங்க கிட்டலாம் போயிட்டு என் நம்பரை கேட்டிருக்காங்க. அவங்கலாம் வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்பப்போ இடையில. நான் வந்து கேஷுவலாக எல்லாருமே நம்பர் கேட்பாங்க, அந்த மாதிரி தான் யாரோ ஒரு பர்சன் கேட்குறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, தெரியலங்க யார் கேட்டாலும் ப்ரமோஷன் பண்ணுற இடத்துலலாம் யார் கேட்டாலும் நம்பர் மட்டும் ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நான் இப்படியே கேஷுவலாக விட்டுட்டேன். அப்புறம் போக இன்ஸ்டாகிராமில் என் தம்பிக்கு மெசேஜ், அப்புறம் திவ்யாவுக்கு மெசேஜ், திவ்யாவோட தங்கச்சிக்கு மெசேஜ், இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு மதர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. என்னதான் இது எல்லாருமே சுற்றி இதே ஐடியா சொல்கிறாங்களே என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தாக்கா கிட்டத்தட்ட மாச கணக்கில் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. உன்கிட்ட பேசணும் தங்கம், உன்கிட்ட பேசணும், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தங்கம் பேசுன்னு சொல்லி அவ்வளோ மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க, ஏன் இந்த மாதிரி நான் ப்ரமோஷன் வீடியோ போட்டாக்கா அவங்களுக்குலாம் போய் கால் பண்ணுறீங்க, டாக்டருக்கு ஒரு இந்த பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் பண்ணியிருப்பேன், அவங்களுக்கு போய் கால் பண்ணி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி எதுக்கு எல்லாருக்கிட்டையுமே கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னோடனே, இல்லைப்பா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உனக்கு நான் ஏதாவது செய்யணும், நான் உனக்கு வந்து நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு தம்பியா நான் உன்னை பார்க்குறேன், நீ ஒன்றும் தப்பா நினச்சிக்காத, தப்பான இதுலலாம் நான் எதுவும் பேசலப்பா, அந்த மாதிரி நோக்கத்துலலாம் பழகலப்பா, அந்த மாதிரி நோக்கத்துல எதுவும் நான் நம்பர் கேட்கலப்பா அப்படின்னாங்க. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லுங்க அப்படின்னு. இல்லை நான் உனக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னாங்க. அதெல்லாம் எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்லைப்பா நீ வந்து இன்னைக்கு நீ வந்து சரிப்பட்டு வர மாட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இப்போதான் ஒரு ரீசெண்டாக ஒரு 13-15 நாளாவது பேச ஆரம்பிச்சு. இந்த 13-14 அட்ரஸ் அனுப்புனே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் என்னக்கா நீங்க சும்மா இதே கேட்டுட்டு இருக்கீங்க, என்னக்கா உங்களுக்கு ப்ராப்ளம்? இல்லப்பா நான் உனக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும், நீ நான் கொடுக்குற விஷயத்த நீ ஏத்துக்கிட்டு உன் மனசார நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு மட்டும் நீ சொல்லணும் அப்படின்னாங்க. சரி என்னதான் சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரெஷர்ல என்ன பண்ணிட்டேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டேன். அவங்க வந்து இப்போ இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் இந்த பாக்ஸை பார்த்தோன்னே சரி ஏதாவது ட்ரெஸ் இருக்கும், வேறு ஏதாவது இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அது வந்து அவங்க என்ன வந்து இதை என்ன மைண்ட் செட்டில் அமைச்சிருக்காங்க அப்படின்னாக்க, வாயார சாப்பிட்டு மனசார வாழ்த்தணுங்கிற மாதிரி அனுப்பியிருப்பாங்களோ என்னவோ தெரியல. பட் ரொம்ப தேங்க்ஸ், அவங்க நேம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், முடியாமல் ஒரு சுச்சுவேஷன். என் நேம் மட்டும் சொல்லாதப்பா, வர்றதை நீ ஏற்றுக்கணும், அக்காவால் முடிஞ்சதை நான் உனக்கு செய்கிறேன், நீ அதை செஞ்சு நான் கொடுக்குறத ஏற்றுக்கிட்டு உன் மனசார அக்கா நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கணும், அதே மாதிரி அக்கா பேரை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே, நான் அதெல்லாம் நம்பவே இல்லை, சத்தியமாக நான் நம்பவே இல்லை. சும்மா வந்து ஃபேக் பண்ணுறாங்க, ஃபேக்காக பேசுகிறாங்க. ஏன்னா அப்படி தான் நான் நிறைய ஃபேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்லாம் அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கேன். தேவையில்லாத என் மேலே பேட் நேம்லாம் கூட கிரியேட் பண்ணி கூட வந்து நிறைய ப்ராப்ளம் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது. பெருசாக இல்லாமல் ஒரு மைன்யூட்டான ப்ராப்ளம்லாம் என் மேலே தேவையில்லாத ஒரு விஷயங்கள்லாம் ஏற்படுத்திட்டு அந்த ஒரு அப்படியே
ஏற்படுத்துவாங்க, அதே ஆஃப் ஆகி அதுவே இழுத்து மூடிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா கடவுளுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். என்ன திவ்யா, இதை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. நீங்கள் எப்பயுமே நல்லா இருக்கணும், உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கணும். நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பொதுவாக கிஃப்ட்டுனாக்கா ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க, ஏதாவது செயினோ ஏதோ ஷூ ஷர்ட்டு ஏதோ அந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படின்றதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் அம்பிட்டும் உங்களால் முடிஞ்சதை செஞ்சுருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப 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 தேங்க்ஸ். இல்லை திவ்யா, நம்ம சேர்ந்து சொல்லிடலாமா ஒரு வாட்டி? ஹலோ ஹலோ என்ன வேணும் சொல்லுங்க திவ்யா. திவ்யாவே ஃபஸ்ட் நம்பவே இல்லை. என்ன திவ்யா, சும்மா இது பண்ணிட்டு இருக்காங்க, அவங்ககிட்டலாம் பேசாத, ஏதாவது பிரச்சனையாக்கி விட்டுற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். ஸ்டார்டிங்கில் நான் ஒரு 10 நாளாக தான் பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு என்ன டென்ஷன்னா, எல்லார்கிட்டையும் போய் நான் மதன்கிட்ட பேசணும், மதனை ரொம்ப பிடிக்கும், மதன்கிட்ட பேசணும், ஒரே ஒரு வாட்டி பேசணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ப்ரெஷரிங்லாம் ஒரு 6-7 மாதமாகவே நடந்திருக்கு. இந்த 6-7 மாதமாகவே அவங்க அவ்வளோ ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. என்னை சுற்றி எல்லாருக்கிட்டையுமே நான் ப்ரமோஷன் வீடியோலாம் போடுவோம்ல, அவங்களுக்கு கொண்டுமே அவங்க இந்த மாதிரிலாம் ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. என்னதான் இப்படி ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி மனநிலைமையில் நான் இது பண்ணிட்டேன்னா, சில பேர் வேறு மாதிரிலாம் இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நான் ஜட்ஜ் பண்ணிட்டேன். வேறு எதுவும் இல்லை, தப்பாக இல்லை. ஸோ இவங்க சரி ஓகே என்னதான்க்கா உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்கும்போது, இல்லைப்பா எனக்கு இதான்ப்பா ஆசை, இதுக்காண்டி தான் உன்கிட்ட பேசணும்னு நினச்சேன். நான் ஒரு விஷயம் உனக்கு பண்ணுவேன், அதை நீ ஏற்றுக்கணும். அக்காவால் முடிஞ்ச அந்த ஒரு விஷயத்த நான் உனக்கு பண்ணுவேன், நீ அதை ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டு மனசார நீ நல்லா இருக்கணும் அப்படின்ற நினச்சாலும் எனக்கு போதும், அந்த விஷயம் நான் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உனக்கு நான் ஏதாவது செய்யணும் தம்பி அப்படின்னாங்க. ஸோ நிஜமாவே இந்த மாதிரி ஒரு விஷயம் மெடிக்கல் மிராக்கிள். என்ன திவ்யா சொல்லுங்க. என்ன சொல்றேன், தேங்க்யூ ஸோ மச். உண்மையாகவே இது அன்எக்ஸ்பெக்டடான கிஃப்ட் தான் எங்களுக்கு. கிஃப்ட் தான் சொல்லுவோம். ஆமாம், காலையிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, காப்பி போட்டு கூட கடை வாங்கி அன்எக்ஸ்பெக்டடான மூமெண்ட் தான் சொல்லுவேன். ஸோ எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரியலி லவ் யூ. உங்க லவ் எவ்வளோ அப்படின்றத இப்படி காமிச்சிட்டீங்க. ஸோ ரொம்ப நன்றி. தவிர வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்களும் நல்லா இருக்கணும், உங்க குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும். நாங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் நினைக்கிறப்போ நீங்கள் நல்லா இருக்கும் நாங்கள் நினைக்க மாட்டோமா? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் கும்பிட்ற கடவுள் கண்டிப்பாக உங்களையும் காப்பாற்றுவாங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. உங்கள் பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அதனால தான் சொல்லாமல் இருக்கேன். இல்லைன்னா கண்டிப்பாக சொல்லியிருப்போம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரியலி ஹாப்பி. காலையில் எங்களோட நிலைமை என்ன அப்படின்றத நாங்கள் மேபி நோட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா திவ்யா? இதுக்கு முன்னாடி vlogs எல்லாம் அவங்க ஏன்னா யூடியூப் மூலிமா தான் அவங்க எங்களை பார்க்கவே ஆரம்பிச்சாங்களாமா. நோட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கரெக்டாக நாங்கள் யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே கரெக்டாக வந்துருக்கா நோட் பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்லை. கரெக்டாக எல்லாமே வீட்டுக்கு தேவையான, பிகாஸ் நீங்க குடும்பம் நடத்திருக்கீங்க. சோ அதனால நீங்க ஜட்ஜ் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க. ஆனா சோயா சாஸ்லாம் நாங்க நல்ல விஷயம். பொதுவா அவ்வளவு ஃபேமிலி மெம்பர்ஸ் சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல திவ்யா? ஆனா நாங்க சாப்பிடுவோம். நாங்க வீட்லயே இந்த நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணுன்றதுனால நாங்க இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அத்தை கொண்டு அமைச்சிருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன ஒண்ணா டக்குன்னு ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு. இல்லன்னா எல்லாம் கரெக்டா அமைச்சிருந்த மாதிரி இருக்கு அளவா, இது மட்டும் இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி. இது பேர் என்ன? சோம்பு மட்டும் இன்னும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. நான் 100 கிராம் வாங்கினாலே 2 மாசம் வச்சு ஊட்டுவேன். நீங்க 1 கிலோ வாங்கி அமைச்சிருக்கீங்க. ஆக்சுவலி நீங்க வாங்கி கொடுத்த பொருள் எல்லாம் வந்துடும் எங்களுக்கு ஒரு 6 மாசத்துக்கு வந்துடும் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. ஏன்னா ஷாம்பு கொண்டு வாங்கிருக்காங்க, சோப்பு வாங்கிருக்காங்க. நான் என்ன சோப்பு யூஸ் பண்ணுவேன்? ஆக்சுவலி நான் ஹமாம் யூஸ் பண்ணுவேன். சோப்பு மட்டும் மாற்றி ஏதோ உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. இனிமே தான் அக்காவுக்கு கால் பண்ணி நான் இன்ஃபார்ம் பண்ணணும், என்னக்கா இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு பேசணும். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஆமாம், எங்களோட சுச்சுவேஷன் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஒரு மாதிரி சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம ஃபேமிலியாக நினைக்கிறோம், நம்மளை அப்படி எல்லாருமே நினைக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இல்லை, நாங்களும் இருக்கோம் உங்களுக்காக. ஒரு அம்மா மாதிரி, ஒரு அப்பா மாதிரி, ஒரு அக்கா தங்கச்சி, இந்த எல்லாமே நீங்கள் இருக்கீங்க எல்லாருமே. ஸோ இந்த மாதிரி ஒரு அன்பு தான் எங்களை இன்னும் நாங்கள் மேலே போகிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனே கொடுக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ. இப்போ இதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாமா? வாங்க. என்ன இங்க நடந்துகிட்டு இருக்கு? என்ன நடக்குது இங்க?
ஏய் இதர் கைஸ் இவன் முடியல கைஸ், ரொம்ப ஒஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். கை குழந்தை தோத்துரும் மாட்டிருக்கு. கை குழந்தை தோத்துரும். திவ்யா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா இங்கேருந்து ஒன்று ஒன்றா தூக்கிட்டு போக முடியாது, அதனால் மொத்தமாக இதில் வச்சு அங்கே போய் எடுத்து வச்சுக்கலாம். என்ன திவ்யா அப்படி தானே? சோப் மட்டும் எனக்கு நான் கேட்குறப்ப கூட நான் எப்பவுமே ஹமாம் யூஸ் பண்ணுவேன். அக்கா வந்து இந்த பிராண்டு வாங்கி கொடுத்துருக்காங்க, ட்ரை பண்ண. அப்படியா? தெரில எனக்கு. அப்படியா? மிளகாத்தூள் இல்லையா? காப்பி தூளே இல்லை காலையில் பார்த்தேன். சரி விடு, நம்ம ஃபேமிலிலேருந்து ஒருத்தவங்க வந்து இவ்வளோ தூரம் வாங்கி கொடுத்துருக்கிறதே சந்தோஷம். சக்கரைலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க பாரு. எனக்கு என்ன தெரியுமா ஒரு டிஸ்ட்டு, மல்லிகை சாமான் கூட ஓகேடி, சாமிக்கு முத கொண்டு எண்ணெய் திரி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒண்ணு கூட மிஸ் ஆகல, எல்லாம் வந்துச்சுல. அதுதான் ஹைலைட்டே. அது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற. ஃபோன் அடிச்சிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. புளி அதுதான் ஹைலைட்டே. சாமிக்கு முத கொண்டு கரெக்டாக வாங்கி கொடுத்தது தான் ஹைலைட்டே. காய்ஸ் குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து விளக்கேற்றணும், சாமி கும்பிடணும். ஸோ அதுக்கான விஷயம்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கு திவ்யா. நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். இப்போ தான் குளிச்சுட்டு உடனே வந்து விளக்குக்கு எண்ணெயெல்லாம் ஊற்றி திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சேன். திவ்யாவை வந்து அடுப்பு அந்த இது சாம்பிராணி மூட்டை சொல்லியிருக்கேன், அதனால் மூட்டிகிட்டு இருக்கேன். விளக்கேற்றணும். ஸோ எங்கள் டே விளாக் எப்படி போகுது? ரொம்ப போராக போதா? நல்லா போதா? எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் டே விளாக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் கேட்டதுனால நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி டே விளாக் நாங்கள் போட்டிருப்போம், நான் அது ஆஃப் டேலேருந்து போட்டிருப்போம். இந்த வாட்டி ஃபுல் டே ஸ்டார்டிங்லேருந்தே அப்படியே போயிட்டுருக்கு. சொல்லிடுங்க, எண்ணெயெல்லாம் ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன். பார்த்தா அடுப்பெடுத்து கொண்டு இருக்கிறேன். நாங்கள் பாருங்க இவ்வளோ நேரம் எண்ணெயெல்லாம் ஊற்றி தீர்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இதையும் வச்சுருக்கேன். யாரா யாரு விளக்கு மேலையா? அது நான் எங்கேயோ போயிடுவேன்னு அது என் பின்னாடி சுற்றிட்டு கிடக்குது. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து அந்த அக்கா கொடுத்தாங்கல்ல எண்ணெய், அந்த எண்ணெயை தான் ஊற்றி விளக்கேற்றேன். பார்ப்போம்.
டீ குடிச்சிட்டு இருக்கோம் குடும்பமா சரி திவ்யா வாங்க காஃபி சாப்பிடுங்க எங்க கூட சேர்ந்து. ஏன்னா சட்டை போடாமலே திவ்யா இப்பதான் காஃபி போட்டு கொடுத்தா சாமி கும்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்கோம். திவ்யா குடிச்சு முடிச்சிட்டியா? காலையில சண்டை போட்டது காய்ஸ் இன்னும் லென்த்தா போயிட்டு இருக்கு மாட்டிருக்கு. சோகத்தின் உச்சக்கட்டத்திலே இருக்கு திவ்யா. யாராது யாராது யார் பாரு லியோவா? அது லியோ. ஏய் யார் இது? இங்க பாரு. யார் இது? கிஸ்ஸிங் போட சொல்றான். கிஸ்ஸிங். ஓகே இப்போ நாங்கள் வந்து விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு, சாமிலாம் கும்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு இப்போ எங்கே போகிறோம் திவ்யா? அம்மா வீட்டுக்கு போகிறோம். சுற்றி போடணும் அம்மாவை கூப்பிட்றதுக்காக போகிறோம். போயிட்டு வரோம். நான் திவ்யா வாங்க போகலாம். எங்கள் டேபிள் அங்கே எப்படி இருக்குது? வீட்டில் இருந்தால் இதுதான் வேலை எங்களுக்கு. ஏதாவது ஒன்று நோண்டிக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு. பட் என்னென்னா அன்எக்ஸ்பெக்டடான விஷயம் என்னென்னா அந்த அக்கா எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தது தான் நிஜமாவே. ஓகே நாங்கள் போயிட்டு வரோம். ஏன்னா நான் தான் வண்டி விட்டுவேன். ஸோ போயிட்டு வரோம். அம்மா வீட்டுக்கு போனோம். அம்மா வீட்டுக்கு பூட்டி இருந்துச்சு. ஸோ அதனால் திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அதுக்கு இடையில கடையில் அம்மா வந்து ஃபோன் பண்ணோம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் முன்னாடி வீட்டுக்கு போங்க, நான் பின்னாடி வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம வீட்டுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு அம்மா வருவாங்க. திவ்யா கடையில் இருக்கா காட்டுறேன் இருக்கு. ஸோ கடையில் வந்து ஏதோ வாங்கிட்டு இருக்கா, நிப்பாட்ட சொன்னால் அதனால நிப்பாட்டியிருக்கேன். ஸோ இப்போ வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அம்மா வருவாங்க, என்னென்னு பார்ப்போம். அம்மா வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். அம்மா வீடு பூட்டி கிடக்கு. அம்மா வீடு பூட்டி கிடக்க நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. அப்புறம் எதுக்கு இடத்தோட சொல்கிறேன்? கடையில் போய் நின்னது காட்டினேன். அம்மா வந்து நீங்கள் முன்னாடி போங்க நான் பின்னாடியே வரேன்னுச்சு. ஆனால் பின்னாடி ஆளை காணோம். நாங்கள் தான் முன்னாடி போய்கிட்டு இருக்கோம். வீடு பூட்டிக்கு எப்படி பின்னாடியே வர்றேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. பட் வந்தோடனே கேட்போம் என்ன சொல்கிறது. ஓகே கட் பண்ணிக்க வண்டி விட்டு. ஸோ ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம் காய்ஸ். என்ன திவ்யா? ஓகே வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த நம்ம சென்னையிலலாம் வண்டியில் போனால் இப்படி தான் மண்டா ஆயிடுது. என்ன பண்ணுறது? அருண் என்ன செய்கிறான்? அருண் என்ன செய்கிறான்னு பார்ப்போமா? வாங்க. அருண் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அருண்? எடிட்டிங் ப்ராசஸா? அன்னையால சட்டை போட்டுருக்கு. எடிட்டிங் ப்ராசஸில் இருக்கார் அருண். எடிட் பண்ணுங்க அருண். எடிட்டிங் ப்ராசஸில் இருக்கார் அருண். திவ்யா வந்தாலே உட்காந்துட்டான். முன்னாடி உட்காந்துட்டா? ஏய் காப்பியை போடு, போ காப்பியை போடு. அம்மா சவுண்டு, அம்மா வருது. இல்லையோ ஆயா வருதான்னு பாரு. என்ன கை சப்பிக்கிட்டு இருக்க? என்ன கை சப்பிட்டு இருக்க? கூச்சமே கை சாப்பிடாம சொல்லியிருக்கல, சொல்லியிருக்கனா இல்லையா? ஐயோ சொதன்னு சப்பி வச்சிருக்க. லியா வந்து பரமா பாரு, கை சாப்பிடலாமா? ஐஸ் வச்சுட்டான், ஐஸ் வச்சுட்டான். அப்படியே லியோ பாட்டிடா. ஏய் ஏய் எம்பிக்கிட்டு போறது? ஏய் லியோ பாட்டிடா. பிச்சு அடிச்சிருவான் என் புள்ள. லியோ யாரு பாட்டி வச்சிருக்கோம்? யாரா இது? ஏய் சந்தோஷத்துல பொங்குறாரு. நீ தூக்கல? ஏய் நீ தூக்கலன்னா என்னடா தூக்கணுமா? நீ தூக்கணுமா? அவ்வளவுதான், தூக்கிடணும் அவ்வளவுதான். இப்போ நார்மல் தண்ணி போகுது. ஏய் சாலி அது எடுக்கும்போது அது இது பெயிண்ட் எடுத்து பார்த்துட்டோம் வராது. உங்களுக்கு எல்லாம் பேச முடியாது பார்த்தீங்களா? பெரிய ஆளா? நீ தான் பெரிய ஆளாயிட்ட காய்ஸ். அம்மா தான் பெரிய ஆளாயிட்டாங்க. கரெக்டா நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்க உங்க அம்மா 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 வந்துட்டாங்க. அம்மா வர மாட்டாங்க உங்க வீட்டுக்கு வரது இல்லையா? அம்மாக்கு உங்களுக்கு சண்டை ஆயிடுச்சா? வீடியோல கமெண்ட் சண்டைதான் இவன் கூட எல்லாம் எவன் பேசுவான். சண்டை ஆயிடுச்சா உனக்கு எனக்கும்? சொல்லுங்க கேக்குறாங்க. வேற என்ன உள்ள ரெட் லைட் எரியுது? ரெட் ஏரியாது, ரெட் ஏரியாது, அது ரெட் எரியுது. பாப்பா
ஏண்டா தத்தாக்கு போல நீ ஒரு தத்தா கொட்டலையா? இவனுக்கு தான் அப்படி கிடக்குற கூட தத்தா கொட்டலையா? ஐயோ என்ன அதான் ஓயாம தூக்குவாங்களா? நீ பெரிய மன்மத அவனை தூக்குவாங்க. தூக்கி கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் அவன். ஓவரா பேசுது. இந்த பேச்சு தான், இந்த பேச்சு சுத்தி போடுறதுக்கு போடும். பிளாக் பிளாக் போலாம். என்ன செடி வச்சுக்கிறீங்க? துளசி செடி. இது மருதாணி அரைச்சிருந்தா வச்சு. இது என்ன கல்லு? அது இந்த மாலை போட்டப்ப அது வாயா இல்ல என்ன பிளேட? சர்வீஸ் ஸ்டோர். இவ்வளவுதான் இருக்கா கற்பூரம்? போதும். சரி நான் கிளம்பட்டான். இந்த எக்ஸ்ரா. ஹலோ, இந்த வரேன். கரெக்டா வந்து சாப்பிட்டு போமா. ஏய் வா எக்ஸ்ரா. அதானே இந்த பிள்ளை வச்ச குழம்பு தின்னா செத்து போயிடும் பயத்துல. ஏய் இந்த பிள்ளை உள்ள போங்க. கிளம்பிட்டாங்க. சுத்தி போட்டு என் வீட்டுக்கு மேல போயிட்டு இருக்கோம். அம்மா கிளம்பிட்டாங்க. ஏய் கை கால் கிளம்பிட்டு போகும். மூஞ்சி கழுவி சொன்னாங்க அம்மா. கழுவிட்டு சாமி கூப்பிட்டோம். ரீல்ஸ் பண்ணி இப்போதான் முடித்தோம். மணி பாருங்கள் 12. டே vlogல நாங்கள் எப்போ வீடியோ பண்ணுறோம் பாருங்கள். பகலெல்லாம் பண்ணணும்னு நினச்சி நைட்டு பண்ணிட்டு கிடக்கும். நான் ஆக்சுவலி மெரூன் கலர் ஷர்ட் போட்டிருந்தேன். இப்போ தான் ரிமூவ் பண்ணேன். அந்த பாருங்க இருக்குது. இந்த இருக்கா சேர் மேலே கிடக்கா. நான் திவ்யா ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. சேஞ்சிங் டே டைம் இது. பாருங்க 2:15. இப்போ தான் சாப்பிட்டாங்க மேடம். கரெக்டாக இப்போ தான் சாப்பிட்டீங்க. இனிமே தான் தூங்கணும். சரி ஃபஸ்ட்டு என்னடியா இது? ஸோ இந்த டே வந்து எங்களுக்கு எப்படி தான் போணுச்சு. டே ரவுண்டிங் வந்து ஒரு நாள் டே ரவுண்டிங் தானே எடுப்பீங்க எல்லாருமே. பட் நாங்கள் 2 நாளும் எடுத்திருக்கோம். ரெண்டாவது நாளும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து எங்களோட ரொட்டீன் வீட்டில் இருக்கோம், ஷோ இல்லை அப்படின்னாக்கா வீட்டில் இருக்கோம் அப்படின்னாக்கா இது மாதிரி தான். ஒன்று 3 மணிக்கு வீடியோ பண்ணுவோம், அப்படி இல்லைனாக்கா வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட் டைமில் பண்ணுவோம். ஸோ இதுதான். ஸோ இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா இப்போ தான் தூங்க போகிறோம். சரியா? vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். வாப்பா ஐயோ ஓகேவா? இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் கேட்டீங்க டே ரொட்டீன் போடுங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த vlog எடுத்தோம். ஸோ உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதேமாதிரி நெக்ஸ்ட் vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறோம். ஸோ அடுத்த vlogமே நீங்கள் கேட்ட vlog தான் வரப்போகுது. கண்டிப்பாக வந்து நாளைக்கு ரெடி பண்ணிடலாம். தெரியாத ஓகேவா? உங்கள்கிட்ட பாய் சொல்லிட்டு போகிறது நாங்கள் உங்க மதன் திவ்யா. ஓகே கைஸ், பை குட் நைட். See you on next vlog.